வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தின் போது 15,516 கோடி ரூபாய்க்கான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருப்பதா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவிச்சிருக்காரு. இங்கிலாந்து மற்றும் ஜெர்மனியில் உள்ள தொழில் நிறுவனங்களுடைய முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதல்வர் மு.க. ஸ்டாலின் கடந்த மாதம் 30ஆம் தேதி 8 நாட்கள் பயணம் மேற்கொண்டாரு. முதல்ல ஜெர்மனி சென்ற அவரு அங்கு பல்வேறு தொழில் நிறுவனங்களை சேர்ந்தவர்களோடையும் முதலீட்டாளர்களுடையும் ஆலோசனை நடத்தினாரு. இதனைத் தொடர்ந்து பிரிட்டன் தலைநகர் லண்டன் நகருக்கு சென்ற அவரு முதலீடுகளை ஈர்ப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டாரு. இந்துஜா குழுமம் உட்பட பல்வேறு பெருந்தொழில் நிறுவனங்களை சேர்ந்தவங்க கூட ஆலோசனைகளை நடத்தி முதலீடுகளை ஈர்த்தாரு. இந்த நிலையில ஜெர்மனி, இங்கிலாந்து நாடுகள்ல முதலீடுகளை ஈர்த்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னை திரும்பினாரு. அமைச்சர்கள், திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள்னு பலரும் திரண்டு வந்து முதலமைச்சரை வரவேற்றாங்க. அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முதல்வர் ஸ்டாலின், இந்த பயணத்தால தமிழகத்துக்கு மொத்தம் 15,516 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னும், இதன் வாயிலா 17,613 நபர்களுக்கு வேலைவாய்ப்பும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. மத்திய அரசு எவ்வளவுதான் புறக்கணித்தாலும் தமிழகம் முதலிடத்தை நோக்கியே செல்லுது அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. தூத்துக்குடியை போலவே ஓசூர்லயும் முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெறும்னு சொல்லியிருக்காரு.